நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் வேலை, குறிப்பாக வந்துட்டு சிங்கப்பூருக்கு வந்துட்டு டிரைவர் வேலை போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு டைமாக நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க, நான் டிரைவராக தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ அது எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, நான் வந்து இந்த ஜேசிபி டிரைவ் பண்ண தெரியும், இங்கே வந்து பொக்லைன் டிரைவ் பண்ணுவேன், இதெல்லாம் நான் இங்கே வந்து எனக்கு தெரியும், ஸோ நான் சிங்கப்பூர் போகலாமா, இதே வேலைக்கு நான் சிங்கப்பூர் போகலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஒரு சில பேர் வந்து எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டராக வந்து எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும், ஸோ அதுக்கு நான் போகலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரைவராக நீங்கள் ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் போகிறீங்க, ஆனால் டிரைவராக போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் டிரைவராக போகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். டிரைவர் வேலை எப்படி தேடுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சிங்கப்பூர், மெயினாக நான் சொல்கிறது சிங்கப்பூருக்கு தான். ஸோ நீங்கள் சிங்கப்பூர் முயற்சி பண்ணணும் அப்படின்னா தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் வந்து டேரெக்டாக டிரைவராக போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில வழிகள்லாம் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு டிரைவராக போயிடலாம். ஏன் டெலிவரி டிரைவராக இந்தியா லைசன்ஸ் வச்சே நம்ம ஒரு பையனை அனுப்பணும். ஸோ அது எப்படின்லாம் நான் சொல்கிறேன். டிரைவராக போக முடியும், ஓகேங்களா? நீங்கள் வந்து டிரைவராகவே டேரெக்டாக நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு நான் டிரைவராகவே போகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பாஸில் போகலாம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பாஸ்லையுமே டிரைவராக போகலாம். அதுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி மனசு வைக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ கம்பெனி வந்து ஓகே எனக்கு டிரைவர் வேணும், இந்தியா லைசன்ஸ் இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து டிரைவராகவே போகலாம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். ஸோ அவர்கிட்ட வந்து இந்தியா லைசன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. அதாவது என்கிட்ட வந்து பேட்ச் லைசன்ஸ் இல்லை, ஹெவி லைசன்ஸ் இல்லை, என்கிட்ட வந்துட்டு நார்மலான டிரைவிங் லைசன்ஸ் தான், கார் லைசன்ஸ் தான் இருக்குது, 4 வீலர் லைசன்ஸ் தான் இருக்குது, நான் வந்து போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலாம், ஓகேங்களா? ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாபுக்கு தான் போக முடியும். ஸோ வந்து நீங்கள் டேரெக்டாகவே டிரைவராக போகணும் அப்படின்னா, அதாவது பேட்ச் லைசன்ஸுக்கு ஹெவி லைசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஜாபுக்காக இருந்தாலும் டிரைவராக போயிடலாம். அதே இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு லைட் லைசன்ஸ் தான் நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்க, 4 வீலர் மட்டும்தான் ட்ரைவ் பண்ண முடியும்னா எல்லா ஜாபுக்குமே உங்களால் போக முடியாது. உதாரணத்துக்கு பிஎஸ்ஐயில் நீங்கள் போகணும் அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் கண்டிப்பாக பேட்ச் இல்லைனா ஹெவி வச்சுருக்கணும், ரெண்டில் ஏதாவது ஒன்று வேணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து நார்மல் லைசன்ஸ் தான் இருக்குது அப்படின்னா உங்களால் போக முடியாது. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் எடுத்து 6 மந்த் ஆகிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 6 மந்த்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பேட்ச் போட்டுடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து லைசன்ஸ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்று பேட்ச் போடுங்க, இல்லைனா வந்து ஹெவி லைசன்ஸ் போட்டுருங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டுருங்க, இல்லை ரெண்டுமே போட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூலமாக ஒருத்தர் இந்தியா லைசன்ஸ் வச்சு எப்படி வந்து சிங்கப்பூருக்கு போனார் அப்படின்ற மாதிரி பார்த்துருவோம். நமக்கு வந்து இந்த லைசன்ஸ்டு ஏஜென்சியெல்லாம் டைப் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு ஜாப் வேகன்சி ஒரு ஏஜென்சி சொல்லியிருந்தாங்க. என்ன ஜாப் வேகன்சி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ பாஸில் டெலிவரி டிரைவர் வேலை இருக்குது, அதுக்கு வந்துட்டு அனுப்புங்க, ஆள் தேவைப்படுது, இந்தியா லைசன்ஸ் இருந்தாலே போதும், நாங்கள் லைசன்ஸ் எடுத்து கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு டாக்குமெண்ட்டும் கொடுத்தோம். அவங்க வந்து இ பாஸ் எஸ் பாஸ்னால் அவங்களுக்கு தெரியும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவர் வந்து டிகிரி ஹோல்டராக இருக்கணும், பேட்ச் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும், ஸோ இங்கே ஓட்டின அனுபவம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட டெலகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம ரெகுலராக அதில் ஜாப் வேகன்சிலாம் போடுவோம் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி நம்ம அதில் போட்டோம், அதுக்கு ஒருத்தர் டாக்குமெண்ட் அனுப்புனாப்புல. இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் இருக்கும். இப்போ வந்து அவர் சிங்கப்பூரில் வந்துட்டு டிரைவராக தான் இருக்கார், நல்லா சம்பாதிக்கிறாப்புல, சம்பளம் பத்தலை, இன்க்ரிமெண்ட் வேணும் அப்படின்னு வேற கேட்டுட்டு இருக்காப்புல. ஸோ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணாங்க, எல்லாத்துக்கும் ஓகே சொன்னதுக்கப்புறமேட்டு அவரை வந்து எடுத்துட்டாங்க. எடுத்தோன்னே அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு வந்து டேரெக்டாக டிரைவிங்க்கு வந்து வண்டி கொடுக்கல. இப்போ ஒரு டிரைவர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக போக சொன்னாங்க, டெலிவரி பண்ணுற வேலை இதெல்லாம் பார்க்க சொன்னாங்க. அதே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்தியா லைசன்ஸ் வந்து அங்கே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணி லைசன்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, அதாவது சிங்கப்பூர் லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. கன்வெர்ட் பண்ணிட்டா 3C லைசன்ஸ் தான் தருவாங்க. ஸோ அதில் என்ன வண்டி ஓட்ட முடியுமோ அது மட்டும் ஓட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிளாஸ் 3 எடுத்துட்டாப்புல. கிளாஸ் 3 எடுத்து இப்போ டெலிவரி டிரைவராக இருக்காங்க. ஸோ இந்தியா லைசன்ஸை வச்சு நீங்கள் சிங்கப்பூரில் வந்து டிரைவ் பண்ணணும்னா இது வந்து ஒரு சிறந்த வழி, ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு சிங்கப்பூர் லைசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் லைசன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரல் ஒர்க்கராக போகிறீங்க, நீங்கள் லைசன்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்பெனி சைட்லேயே வந்துட்டு உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாம் பணம் வேறு ரொம்ப அதிகமாக செலவாகும். எல்லாமே வந்துட்டு கம்பெனி சைட்லேயே சப்போர்ட் பண்ணி லைசன்ஸ் எடுத்துட்டாங்க, டிரைவ் பண்ணலாம். இது ஒரு விதம் வந்து நீங்கள் சிங்கப்பூரில் போயிட்டு டிரைவராக டேரெக்டாக போகிறதுக்கு இது ஒரு வழி. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேயே வந்துட்டு அவர் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டாப்புல. இப்போ வந்து டிரைவராகவும் மாறிட்டார், வண்டியும் கொடுத்துட்டாங்க, இப்போ டெலிவரி டிரைவராக போயிட்டுருக்காப்புல. இது வந்து ஒரு டைப்பு. இது மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிஎஸ்ஏயை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு வந்துட்டு சிங்கப்பூரில் வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி போகல, சிங்கப்பூர் லைசன்ஸ் இல்லை அப்படின்னாலும் பிஎஸ்ஏக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். ஆனால் அதுக்கு கண்டிப்பாக வந்து பேட்ச் இல்லைனா வந்துட்டு ஹெவி லைசன்ஸ் வேணும். இது 2 லைசன்ஸில் ஏதாவது ஒன்று உங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்துட்டு இங்கேயே சென்னையிலே வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சென்னையிலே வந்து இந்த பெரிய கண்டெய்னர் ட்ரக் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரைனிங் நீங்கள் முடிச்சுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக வந்துட்டு நீங்கள் டேரெக்டாகவே டிரைவராகவே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எஸ் பாஸு, இ பாஸு இல்லைனா வந்துட்டு பிஎஸ்ஏ இதில் வந்துட்டு நீங்கள் டிரைவராக போகலாம். ஒரு சில கம்பெனிகள் பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம்மில் கூட டிரைவர் கேட்பாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரேரு. அதாவது பிசிஎம்மில் ஒர்க் பர்மிட்டில் வந்து டேரெக்டாக டிரைவர் கேட்குறதுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சிங்கப்பூரில் போயிட்டு நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராக ஒர்க் பண்ணி நீங்கள் லைசன்ஸ் எடுத்திருந்தால் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. உங்கள் கையில் வந்து சிங்கப்பூர் லைசன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மட்டும்தான் வந்து மோஸ்ட்லி எடுத்துக்குவாங்க. ஏன்னா சிங்கப்பூர் போனவங்கள்ட்ட நிறையா பேர் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டாங்க, நிறையா பேர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தவங்களை புதுசாக எடுத்து ட்ரெயின் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி அங்கே வர வச்சு எடுத்து மாற்றுறதுங்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஒரு சில கம்பெனிகள் மட்டும்தான், ஒரு சில டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜாப் வேகன்சி நமக்கு அடிக்கடி வரும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இல்லை நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ஆனால் நான் வந்து சிங்கப்பூரில் டிரைவர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏதாவது கிடைக்கிற வேலைக்கு நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராகவோ இல்லை எஸ் பாஸில், இ பாஸில் எந்த வேலையில் வேணாலும் நீங்கள் கிடைக்கிற வேலைக்கு போயிடலாம். போயிட்டு நம்ம தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கோம். சிங்கப்பூரில் எப்படி லைசன்ஸ் எடுக்கிறது, இந்தியா லைசன்ஸ் எப்படி சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு தனியாக வீடியோ போட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்களே செலவு பண்ணி நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு கிடைக்கிற டைமில் நீங்களே செலவு பண்ணி நீங்கள் அங்கே லைசன்ஸ் எடுத்துடணும். லைசன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனிலே வந்து டிரைவருக்கு வேகன்சி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்து டிரைவராகவே மாறிக்கலாம். ஸோ இது ஒரு வழி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அதிலே சொல்லியிருந்தோம், இந்த ஜேசிபி, பொக்லைனு இல்லை ஃபோர்க் லிஃப்ட்டு இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து அங்கே டேரெக்டாக போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜேசிபி, இந்த ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர் இந்த லைசன்ஸ்லாம் இங்கே கூட ஒரு சில பேர்னா இதுக்கு வந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு நிறைய வேகன்சி இருக்குது, நாங்கள் இங்கே ட்ரைனிங் கொடுக்குறோம், உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விளம்பரம்லாம் கூட போடுறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா அதை கற்றுக்க முடியுமே தவிர இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு சிங்கப்பூரில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. திரும்பவும் நான் சொல்கிறேன், இங்கே வந்து இப்போ ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டராக போகிறீங்க இல்லை ஜேசிபி ஆப்ரேட்டராக வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் அந்த ஃபோர்க் லிஃப்ட்டை உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும். சிங்கப்பூர்லேயே உங்கள்ட்ட ஃபோர்க் லிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். ஆனால் ஃபோர்க் லிஃப்ட்டை ஆப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் பண்ணக்கூடாது. ரூல்ஸ், சிங்கப்பூர் ரூல்ஸ் படி அங்கே வந்து நீங்கள் ஃபோர்க் லிஃப்ட் லைசன்ஸ் எடுத்துருக்கணும். ஜேசிபினா அங்கே வந்து எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டர் லைசன்ஸ் எடுத்துருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கே ஓட்ட முடியும். இங்கே எடுத்த லைசன்ஸ் அங்கே செல்லவே செல்லாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சப்போஸ் இங்கே வந்து நான் ஃபோர்க் லிஃப்ட் முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டே அங்கே வந்து $400 அந்த மாதிரி தான் ஆகும் ஃபோர்க் லிஃப்ட் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ஃபோர்க் லிஃப்ட் அங்கே ஓட்டி கற்றுக்கிட்டு அந்த லைசன்ஸ் வாங்கி அந்த லைசன்ஸ் உங்கள் கம்பெனியில் கொடுத்து நீங்கள் அங்கே அந்த லைசன்ஸ் அங்கே நீங்கள் வாங்கிட்டீங்க, சிங்கப்பூரில் நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் எந்த வேலைக்கு வேணாலும் எங்கே வேணாலும் மாறிக்கலாம். அந்த வேலைக்கு நீங்கள் டேரெக்டாக போய்க்கலாம். அதே மாதிரி தான் எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டரும் நீங்கள் சிங்கப்பூரில் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான அமௌண்ட் செலவாகும், வெயிட்டிங் டைமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதுக்கும் நான் தனியாக எப்படி எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டர் லைசன்ஸ் எடுக்கிறதுங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் சிங்கப்பூரில் லைசன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் செல்லும், இங்கே எடுத்த லைசன்ஸ் செல்லவே செல்லாது. அப்போ நீங்கள் டேரெக்டாக எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டராகவோ இல்லை ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டராகவோ போக முடியாது. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஒர்க்கராக போகணும். ஜென்ரல் ஒர்க்கராக போயிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கே போயிட்டு லைசன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு சில கம்பெனிகள் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்களே செலவு பண்ணி கூட அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பண்ண வைப்பாங்க. நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் இங்கே இந்தியாவில் எடுத்த எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டர் லைசன்ஸோ இல்லை ஃபோர்க் லிஃப்ட் லைசன்ஸோ செல்லவே செல்லாது. ஸோ அதை நம்பி அதிகமான பணம் எதுவும் கட்ட வேண்டாம். இங்கே வந்து ட்ரைனிங் இந்த இதை நீங்கள் படிச்சிங்கன்னா வெளிநாட்டில் வேலை கிடைக்குன்னு சொல்லி விளம்பரம்லாம் நிறையா போடுவாங்க, அதை நம்ப வேண்டாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த டிரைவர் வேலையாக இருக்கட்டும் இல்லை இந்த ஃபோர்க் லிஃப்ட் இந்த மாதிரி ஏதாவது வேலை வாய்ப்பு நீங்கள் தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு நிறையா வழிகள் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட டெலகிராம் ஐடி QR கோடை இங்கே போடுறேன். இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி நம்ம டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நிறையா நம்ம வேலைவாய்ப்பு தகவல் போடுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து போய் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதிலே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடச்சிடும். எல்லாமே வந்துட்டு 100+ 1000+ லைசன்ஸ் இருக்கவங்க தான் வந்து எல்லா ஏஜென்சிக்குமே நமக்கு ஆர்டர்ஸ் அனுப்புகிறாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட கூகுளில் போய்ட்டு sgtamil.com வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அதில் ஜாப் வேகன்சின்னு தனியாக ஒரு காலமே இருக்கும். அதில் ரெகுலராக வந்துட்டு ஜாப் வேகன்சி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்தியா லைசன்ஸை வச்சு போகிறதுக்கு எஸ்பாஸ் இபாஸ் ஜாப் வேகன்சிலாம் இருக்கும். இப்போ கூட ஒரு ஜாப் வேகன்சி வந்துச்சு. அதாவது இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு இருக்க டைமில் கூட
அரபு கண்ட்ரியில் ஹெவி டிரைவராக இருந்திருக்கணும், இருந்தாங்க அப்படின்னா சிங்கப்பூரில் வந்துட்டு வேகன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்காக தான் அரபு கண்ட்ரியில் வேலை பார்த்துருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளத்திலே உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் போகணுன்னா ட்ரை பண்ண முடியாது. லைசன்ஸை மாற்றி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஹெவி எடுத்து அங்கே போய் சிங்கப்பூர் லைசன்ஸ் மாற்றினதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ண முடியும். அது வரைக்கும் அட்ஜஸ்டண்டாக ஒரு மாதம் 2 மாதம் அந்த மாதிரி ஓட்ட விடுவாங்க. அது வரைக்கும் அட்ஜஸ்டண்டாக உங்களுக்கு வந்து ரூட்டெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் எடுத்துக்கப்புறம் ப்ராப்பராக தனியாக வந்து உங்களை வண்டி ஓட்ட விடுவாங்க. ஸோ இது மாதிரி தான் பண்ணுவாங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.